வணக்கங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து வாழைப்பூ வடை. இந்த வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கப்பு கடலைப்பருப்பு, இதை நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிறோம். 1 கப்பு வெங்காயம், பொடியாக அரிஞ்ச வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி. இதையும் கடலைப்பருப்பு நம்ம குறைன்னு போட்டு அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் வாழைப்பூ, இது பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்போ லைட்டாக அவிச்சு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. இப்போ கடலைப்பருப்பையும் இந்த இஞ்சி பூண்டையும் போட்டு நம்ம குறைன்னு அரைச்சிக்குவோம். இந்த கடலைப்பருப்பு இதை வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கிறோம். இது கூட வந்து இந்த வாழைப்பூவையும் போட்டுருவோம். அப்புறம் இந்த அரிஞ்சு வச்ச வெங்காயம், கொத்தமல்லி தழை, அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதை போட்டு இதை நல்லா கலந்து இப்போ வடை போடுவோம். இப்போ இதை கலந்தாச்சு. கொஞ்சமாக எடுத்து சின்னதாக கையிலே தட்டி சின்ன வடையாக போடுங்க. நல்லா மொறுன்னு வெந்தற்பாடு எடுக்கணும். பாருங்கள், வடையை திருப்பி போட்டோம். இது நல்லா மொறுன்னு வெந்தற்பாடு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், வாழைப்பூ வடை ரெடி. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது அடிக்கடி செய்து சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்கள்.